எப்படியும் லீவு போட்டாச்சு. இன்னைக்கு அவுட்டிங் போய் ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னடா இவ்வளோ டார்க்கா இருக்கே, வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்து பார்த்தா என்னடா இவ்வளோ மழை பெய்யுது. இன்னைக்கு அவ்வளோதானா, எல்லாமே போச்சு. ப்ளஸ் கரண்ட்டும் இல்லையே, என்னடா இப்படி எல்லாம் நடக்குது, கால கொடுமை கதறவா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மலைக்கு அட்லீஸ்ட் ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா இந்த மலைக்கு ஒரு டீ போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட நான் கேட்டேன். அதுக்கு என்னமோ இது இங்கே பாரு எவ்வளோ பாத்திரம் இருக்குது, இது கட்டில் டீயா, ஒரு டீ எல்லாம் போட முடியாது, வேணா சர்பத்து போட்டுதான்னு சொல்லி எப்படியோ சொல்லி சமாளித்து சர்பத்து போட்டு வந்துச்சு. ஓகே நம்மளும் வேறு வழி இல்லை சர்பத்தை குடிக்கணும்னு பார்த்தா ஓகே பயனுள்ள எப்படியும் சமாளிச்சாச்சு அதை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சர்பத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சர்பத்தை போட்டு சமாளித்தது மட்டும் இல்லாமல் இப்படி தான் நிறைய யூடியூப்லாம் வீடியோவே போட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறத நீங்களே பாருங்க. பாத்திரம் கழுவதையும் தோசை சுடுவதையும் யூடியூப்ல எடுத்து போடுவாங்க. இங்கே நம்ம வீட்டில் ஒரு யூடியூப் எங்கள் வீட்டில் தான் மழை நேரமும் எல்லாரும் சர்பத் போடுறதே நீங்கள் தான். ஆனால் எங்கள் வீட்டில் தான் இப்படி சர்பத்துன்னு சொல்லி நல்லா டைலாக் பேசிட்டு ஒரு விளம்பரத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம பேசிட்டு இருந்த கேப்லேயே தோசை சுடு ரெண்டியை வச்சு சர்பத்தை கலக்கிட்டு இருக்காங்க. அதான் சிரிச்சே சமாளிச்சுட்டு இருந்தது. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாரும் வீட்லேயும் ஃபன்னான அம்மா இருப்பாங்க நானும் நம்புகிறேன். இந்த மாதிரி ஃபன்னாக இருக்கும்போது நமக்கு கரண்ட்டும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஓகே இந்த மழையுடன் இந்த சர்பத்தையும் குடித்து முடிச்சுட்டு ஓகே இனிமேல் வேறு வழி இல்லை, கரண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேற்பாடுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.